இந்த மார்பிட் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 90 கிலோ, 95 கிலோ, 100, 110, 120 கிலோலாம் வந்துட்டு வெயிட் இருக்கவங்களுக்கு அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கவனிக்காம இருந்திருப்பாங்க. ஆனா வெயிட் அதிகமாக அதிகமாக உடல் பருமன் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகும் போது ஒரு கட்டத்துல வந்துட்டு அவங்க மனசு விரக்தியாகி வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு ட்ரையே பண்ணாம இருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சோம்பேறித்தனம் அப்படின்னு கிடையாது. அவங்க மனசு வந்துட்டு அதுக்கே பழகி இருக்கும். புதுசா வந்துட்டு அது எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு அவங்களுக்கு ஐடியாவே இல்லாம இருந்திருக்கும். சோ அவங்களுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் பத்தின ஒரு ஐடியா, வெயிட் லாஸ் வந்துட்டு நீங்க எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அது எப்படி எடுத்துட்டு போகலாம் நல்ல ரிசல்ட்ஸ்க்கு அப்படிங்கறதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல் விஷயம் பாத்தீங்கன்னா உங்களோட ஹார்மோன்ஸை வந்துட்டு நீங்க செக் பண்ணணும். வெயிட் லாஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த கேலரிஸை வந்துட்டு கம்மி பண்ணிட்டு வந்துட்டு கேலரி பர்ன் பண்றது அதிகம் பண்ணனா வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு மித் தான். ஆக்சுவலி உங்களோட ஹார்மோன்ஸ் வந்துட்டு சரியா வேலை செஞ்சா மட்டும்தான் உங்க உடல் வந்துட்டு இந்த ஃபேட்லாம் வந்துட்டு பர்ன் பண்ணும். நீங்க வந்துட்டு கேலரிஸை சர்க்கரையில இருந்தும் பர்ன் பண்ணலாம், இல்ல மசில் லாஸ்னாலையும் மசில்ஸ்ல இருக்கிற ப்ரோட்டீனை பிரேக் பண்ணியும் வந்துட்டு உடம்பு பர்ன் பண்ணலாம். ஸோ அது எதை வந்துட்டு பர்ன் பண்ணுது அப்படிங்கறது முடிவு பண்றது இந்த ஹார்மோன்ஸ் தான். சோ முதல்ல வந்துட்டு நீங்க வெயிட் லாஸே ஆக மாட்டேங்குது அப்படிங்கும் போது கண்டிப்பா வந்துட்டு உங்களோட லேப் ரிசல்ட்ஸை பாருங்க, உங்க டாக்டர் கிட்ட சொல்லி செக் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட தைராய்டு செக் பண்ணுங்க, டெஸ்டோஸ்ட்ரான் செக் பண்ணுங்க. பெண்களா இருந்தீங்கன்னா கூட சேர்த்து உங்களோட ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அதையும் வந்துட்டு செக் பண்ணுங்க. சோ அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரியும். சோ அதை கவனிக்காம நீங்க எவ்வளவுதான் வந்துட்டு எக்ஸசைஸ் டயட் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலைஸ்டா ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. சோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு முதல்ல உங்களோட ஹார்மோன்ஸை செக் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா உங்களோட மெடிகேஷன்ஸ். நீங்க வந்துட்டு இப்ப என்ன மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்கு வந்துட்டு இப்போ ரீசன்ட் டேஸ்ல ரொம்ப வெயிட் வந்துட்டு அதிகமாகுது அப்படிங்கும் போது நல்லா யோசிங்க, உங்களுக்கு வேற ஏதாவது நோயோ இல்ல பிரச்சனையோ இருக்கா, இல்ல அதுக்கு வந்துட்டு ஏதாவது மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களான்னு பாருங்க. உங்க டாக்டர் கிட்டயுமே கன்சல்ட் பண்ணுங்க. நீங்க எடுத்துட்டு இருக்க மெடிகேஷன்ஸ்ல வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் வந்துட்டு ஏதாவது இருக்கான்னு கவனிங்க. இப்ப வந்துட்டு நம்ம அதுக்காக மெடிசன்ஸை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும் அதெல்லாம் தப்பு அப்படின்னு நான் சொல்லல. இப்ப வந்துட்டு நிறைய பிரச்சனைகளுக்கு வந்துட்டு நம்ம ஷார்ட் டர்ம் சொல்யூஷன் தேடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்துட்டு உங்களுக்கு லங் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, இல்ல தோல் சம்பந்தமான நோய் ஏதாவது இருக்கு அப்படிங்கும் போது டாக்டர்ஸ் வந்துட்டு ஆப்வியஸா நீங்க போய் கேட்கும் போது அவங்க ஸ்டெராய்ட் சம்பந்தமான மெடிகேஷன்ஸ் எழுதி கொடுப்பாங்க. சோ அதை எடுத்தாதான் வந்துட்டு உங்களுக்கு சரியாகும் அப்படின்னா அந்த ஸ்டெராய்ட்ஸ்னால கூட மேபி வந்துட்டு உங்களுக்கு வெயிட் கெய்னிங் நடக்கலாம். கண்டிப்பா வந்துட்டு உங்க டாக்டர் கிட்ட இதை பத்தி கன்சல்ட் பண்ணுங்க. சோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நீங்க வந்துட்டு இந்த அண்டர்லைங் கண்டிஷன் எதுவோ ஜஸ்ட் வந்துட்டு அதை ட்ரீட் பண்ணுங்க. அதை வந்துட்டு நேச்சுரலான வழியில வந்துட்டு எப்படி ரிவர்ஸ் பண்றதுன்னு பாருங்க. எடுத்த எடுப்புக்கு வந்துட்டு இந்த மெடிசனாலதான் எனக்கு வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசன் வந்துட்டு நீங்களே ஸ்டாப் பண்ணக்கூடாது. சோ அதை வந்துட்டு தயவு செஞ்சு எப்படி சரி பண்றது அப்படிங்கறத பார்த்து முயற்சி பண்ணி மருந்து இல்லாமயே வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வர அளவுக்கு உங்க உடம்ப தயார் பண்ணிக்கிட்டு உங்க டாக்டர் கிட்ட போய் சொல்லுங்க. சோ அவங்க வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது டோசேஜ் எல்லாம் வந்துட்டு மெதுவா ரெடியூஸ் பண்ணி மெடிசன் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றதுக்கும் கண்டிப்பா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்க. இந்த மேல சொன்ன ரெண்டு விஷயத்தையுமே நீங்க சார்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூணாவது விஷயம் வந்துட்டு நீங்க வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கும் பட்சத்துல சோ இந்த இடத்துலயும் கண்டிப்பா வந்துட்டு ஒரு டாக்டரோட ஹெல்ப் உங்களுக்கு தேவை. சோ இது என்னன்னா கீட்டோஜெனிக் டயட் வந்துட்டு நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். அதாவது ஒரு ஆவரேஜா வந்துட்டு மாடரேட் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். ஒரு 80-85 கிலோ இருக்கிற வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா அவங்களால வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மெத்தட்ஸ்னால எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணியே வெயிட் லாஸ் வந்துட்டு நல்லா பண்ண முடியும். சோ நீங்க வந்துட்டு வெயிட் லாஸ் ட்ரை பண்ணும்போது அந்த ஸ்டேஜஸ்ல இருந்து ஆரம்பிங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா இதுக்கு முன்னாடி. சோ அதுல இருந்து ஆரம்பிங்க. நான் வந்துட்டு ஏன் இதை வந்துட்டு ஒரு டாக்டரோட சூப்பர்விஷனோட செய்யணும்னு சொல்றேன்னா நீங்க புதுசா வந்துட்டு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு குவான்டிட்டி எவ்வளவு சாப்பிடணும் அதெல்லாம் வந்து தெரியாம இருக்கலாம். சோ நீங்க வந்துட்டு ஒரே அடியா அளவுக்கு அதிகமா வந்துட்டு ப்ரோட்டீன் இன்டேக்லாம் எடுத்துக்கும் போது அது உங்களோட லிவருக்கும் கிட்னிக்கும் வந்துட்டு ஓவர்லோடா கூட மாறலாம். நீங்க சப்போஸ் தண்ணி கம்மியா குடிக்கிறவங்களா இருக்கலாம். சோ இது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிட்டு தான் கீட்டோஜெனிக் குள்ள போகணும். அது வந்துட்டு நீங்க அதை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம டக்குனு அதுக்குள்ள ஜம்ப் பண்றதும் வந்துட்டு சேஃபான விஷயம் கிடையாது. சோ கண்டிப்பா வந்துட்டு ஒரு டயட்டிஷியனோட கைடன்ஸோட ப்ராப்பரான டயட் சார்ட்டோட ஃபாலோ பண்ணுங்க. இது உங்களுக்கு வந்துட்டு ஃபேட் பர்னிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு யூஸ்வலா வெயிட் லாஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுவும் நீங்க வந்துட்டு ரொம்ப ஒபீஸா இருக்கீங்க, உங்களுக்கு வெயிட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது இது வந்துட்டு ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் வந்துட்டு உங்க பாடி அதுக்கு அடாப்ட் ஆக ஆக உங்களுக்கு வந்துட்டு சூப்பரா ரிசல்ட்ஸ் இருக்கும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் இது வந்துட்டு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக். ஆக்சுவலி வந்துட்டு நீங்க இந்த கீட்டோ டயட்டையும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கையும் சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது நான் திருப்பி சொல்றேன், ஒரு டயட்டிஷியனோட இல்லைன்னா ஒரு டாக்டரோட சூப்பர்விஷனோட இதை ட்ரை பண்ணுங்க. கீட்டோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரெண்டும் சேரும் போது உங்களுக்கு வந்துட்டு ஃபேட் பர்னிங்கும் ரொம்ப நல்லா இருக்கும், பாடியில இன்ஃப்ளமேஷன் நல்லா கம்மியாகும். சோ இது வந்துட்டு உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் அடாப்ட் ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு கிரேவிங்ஸ்னால நல்லாவே வந்துட்டு ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். உடம்புல வந்துட்டு டயர்ட்னஸ் போயிடும், ரொம்ப வந்துட்டு ஆக்டிவா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருவீங்க.
சோ இது வந்துட்டு இந்த 4 விஷயங்களையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா வந்துட்டு உங்களுக்கு சேஞ்சஸ் எல்லாம் ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப நாள் சேர்ந்த வெயிட், ஒரு நாள்ல வந்துட்டு வெயிட் போட்டு கிடையாது. அதே மாதிரி நான் சொன்ன 4 பாயிண்ட்ஸையும் நீங்க வந்துட்டு கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சோ இது கூட சேர்ந்து அடிஷனலா ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு காலங்காலமா இப்ப நம்ம ட்ரெடிஷனலா வந்துட்டு ஃபாலோ பண்றது 3 வேளை சாப்பிடணும். இடையில வந்துட்டு ஸ்நாக்ஸ், ஏதாவது காலையில ஒரு 11 மணிக்கு, சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு டீ காஃபி வித் ஸ்நாக்ஸ் சாப்பிடணுங்கிறது. சோ இந்த இது வந்துட்டு நீங்க கண்டிப்பா இந்த பழக்கத்தை பிரேக் பண்ணி ஆகணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி நம்ம சாப்பிடுற டயட்ல பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து ரொம்ப அதிகமாகவும், நல்ல புரதமும் நல்ல கொழுப்பும் ரொம்ப ரொம்ப குறைவாகவும், நார்ச்சத்தே இல்லாம தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்க ஆரோக்கியத்துக்கும் நல்லது கிடையாது. வெயிட் லாஸ் வந்துட்டு நீங்க எதிர்பார்க்கவே தேவையில்ல. ரொம்ப வந்துட்டு ஸ்லோவா சில டைம் வந்துட்டு வெயிட் லாஸே ஆகாது, வெயிட் கெய்னிங் தான் நடந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்க உடம்பு வந்துட்டு ஒரு கார்போஹைட்ரேட் டிபெண்டன்சி வந்துட்டு கிரியேட் ஆகும் பாடியில. சோ இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணணும் அப்படின்னா ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் கொஞ்ச நாள் உங்க உடம்புக்கு வந்துட்டு எதுவுமே ஒரு மாசம் வந்துட்டு நீங்க ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்த மாசத்துல இருந்து அதுவே வந்து அந்த பழக்கத்துக்கு வந்துடும். சோ கொஞ்சம் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. நீங்க வெயிட் லாஸ்க்காக செய்ய வேண்டிய சின்ன சின்ன மாற்றங்களையும் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் நிறைய பேசியிருக்கோம். சோ எல்லாத்தையும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்க வேலை. எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம சேனல் அவைலபிளா தான் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு, உங்களோட ஜேர்னி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.